ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோல நம்ம மேக்ஸிமம் சப்பரே சம் அப்படிங்கிற ப்ராப்ளமை தான் அதோட எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் தான் பார்க்க போறோம். ஏன்னா போன வீடியோல நான் உங்களுக்கு புரியறதுக்காக சால்வ் பண்ணி காமிச்சேன் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல. பட் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது, டைம் லிமிட் எக்ஸீடட்ங்கிற ப்ராப்ளம் வந்தது. ஏன்னா இதோட கன்ஸ்ட்ரெயின் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படியும் 10^5 10^6 இருக்கும். பாத்தீங்களா, 10^6 இருக்கும். ஸோ அப்போ இதை 10^6ங்கும் போது n ஸ்கொயர்ல சால்வ் பண்ணோம்னா அது 10^12 கிட்ட போகுது. கரெக்டா? அப்ப நம்ம மேக்ஸிமம் எதுக்குள்ள சால்வ் பண்ணி ஆகணும், 10^8 ஆர் 10^9 குள்ள தான் அட் மேக்ஸ் நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்மளோட கம்பைலரே அவ்வளவுதான் டைம் எடுத்துக்கும். அப்போ ஒரு செகண்டுக்கு 10^8 ஐட்ரேஷன், 10^8க்குள்ள. அப்ப இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, இவனே கொடுத்துட்டான் எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆர்டர் ஆஃப் n. இப்போ ஆர்டர் ஆஃப் nல எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இது நான் போன வீடியோல எடுத்த அதே எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ அந்த எக்ஸாம்பிள் இருக்கும்போது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இப்போ ஆர்டர் ஆஃப் nல நான் சால்வ் பண்ணணும்னா, அப்ப நான் 2 லூப் எழுதக்கூடாது, ஒரே லூப் தான் எழுதணும். அப்படின்னா என்ன, எல்லா எலிமெண்ட்டையும் ஒரே டைம் தான் நான் விசிட் பண்ணணும். ஓகே, அந்த ஒரு டைம் விசிட் பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், அதுல எது இருக்குல்லையே மேக்ஸிமம் சம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ நான் முதல்ல என்ன பண்ண போறேன், என்னுடைய ஐ இருக்கு இல்லையா, என்னுடைய இண்டெக்ஸை இங்க பிளேஸ் பண்ண போறேன். ஸோ இங்க பிளேஸ் பண்ணும்போது நான் முதல்ல இங்க இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணிக்க போறேன் என்னுடைய ஆன்சர்ல. கரெக்டா? இனிஷியலா என்னுடைய ஆன்சர் என்னது, இனிஷியலா என்னுடைய ஆன்சர் 0. அப்ப நான் இந்த 1ங்கிறத நான் ஆட் பண்ணிக்க போறேன் என்னுடைய ஆன்சர்ல. ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது, 0 + 1. அதாவது ஆன்சர்னு ஒண்ணு இருக்கு, சம்னு ஒண்ணு இருக்கு. நான் முதல்ல இந்த 1 என்னோட சம்ல ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா எனக்கு இப்ப சம் என்னது 1. சம்மோட ஆன்சர் என்னது 1. இந்த 1ங்கிறது ஆன்சரை விட பெருசா இருக்கா, பெருசா இருக்கு. அப்ப இப்போதைக்கு என்னுடைய ஆன்சர் 1. மேக்ஸிமம் சப்பரே சம்மோட ஆன்சர் என்னது 1. ஏன்னா நான் ஒரே ஒரு இண்டெக்ஸை மட்டும்தான் விசிட் பண்ணியிருக்கேன். இப்ப அடுத்தது இந்த இண்டெக்ஸ்க்கு வந்தேன்னா, இப்ப இந்த இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, 2 இருக்கு. 2 நான் என்ன பண்ணுவேன், என்னோட சம் கூட ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 1 + 2 சம் 3 கிடைச்சிரும். இப்போ சம் என்னது 3 கிடைச்சிரும். அப்ப சம் 3ஆ இருக்குன்னா அது என்னோட ஆன்சரை விட அதிகமா இருக்கு. அப்ப இப்ப என்னுடைய ஆன்சர் என்னது 3. கரெக்டா? என்னுடைய ஆன்சர் 3. திரும்ப என்ன பண்ணுவேன், சம் இப்ப 3ஆ இருக்கா, இப்ப 3 கூட என்ன பண்ணுவேன், திரும்ப அடுத்த இண்டெக்ஸ் வரும்போது இங்க இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணுவேன். அப்ப 3 + 7 ஆட் பண்ணனா இப்ப என்னுடைய சம் என்னது 10. அப்ப இந்த 10ங்கிறது என்னவா இருக்கு, என்னுடைய ஆன்சரை விட அதிகமா இருக்கு. கரெக்டா? என்னுடைய ஆன்சரை விட அதிகமா இருக்கு. அப்ப என்னுடைய ஆன்சர் என்ன அப்டேட் பண்ணிடுவேன், 10ன்னு அப்டேட் பண்ணிடுவேன். திரும்ப ஐ இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், இதை என் சம் கூட ஆட் பண்ணுவேன். அப்ப 10 கூட ஆட் பண்ணும்போது -4ன்னு வரும்போது சம் என்னவாயிரும், 6 ஆயிரும். அப்ப இந்த 6ங்கிறது என்னுடைய ஆன்சரை விட அதிகமா இல்ல. அப்ப நான் அப்படியே வச்சுக்குவேன். திரும்ப இந்த இண்டெக்ஸ்ல வரும்போது சம் கூட ஆட் பண்ணுவேன், 6 + 3. இப்ப 6 + 3ங்கும் போது என்ன ஆயிரும், 6 + 3னா 9. 9 ஆட் பண்ணுவேனா, எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா ஆன்சரை விட கம்மி தான். திரும்ப இந்த 2 ஆட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி என்னுடைய சம் 9. 9 கூட 2 ஆட் பண்ணனா 11. அப்ப 11 வருதுன்னா 11 என்னுடைய ஆன்சரை விட அதிகம். அப்ப என்னுடைய ஆன்சர் இப்போதைக்கு என்னது, ஆன்சர் ஈக்குவல் டு 11. அடுத்து ஐ இங்க வரும்போது நான் என்ன பண்ணுவேன், -10. -10 பண்ணும்போது 11 கூட -10 பண்ணா என்னது, என்னுடைய சம் 1. நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே வச்சிருவேன். அடுத்தது இங்க 9 வருதுன்னா என்ன பண்ணுவேன், 1 கூட சம் ஆட் பண்ணனா 10 இப்போ. அப்ப 10ங்கிறது 11 விட கம்மி தான், எதுவுமே பண்ண மாட்டேன். இப்ப ஐ இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், ஸோ திரும்ப அந்த 1 ஆட் பண்ணுவேன். அப்ப இப்ப என்னுடைய சம் 11. ஸோ ஆல்ரெடி ஆன்சர்ல 11 தான் இருக்கு. அப்ப மேக்ஸிமம் ஆன்சர் 11 தான். அப்ப ஃபைனலா ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இது ஒரு டைப் ஆஃப் ஐட்ரேஷன். இது டைப் 1. ஓகே, டைப் 1 இது வரைக்கும் ஓகே. இப்ப டைப் 2ல என்ன பண்ணலாம்னா, சேம் செகண்ட் இன்புட்டை எடுத்துக்கலாம். செகண்ட் இன்புட் என்ன, 10 20 -30 40 -50 60. ஓகேவா? ஸோ இந்த இன்புட்டை எடுத்துக்கிறேன் நான். 10 20 -30, ஓகே, -30 40 -50 60. இதை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப இதுல எது மேக்ஸிமம்னா, நான் அதே மாதிரி என்னென்னலாம் எடுத்துக்க போறேன், ஆன்சர் இனிஷியலா என்னவா இருக்க போகுது, ஆன்சர் இனிஷியலா 0வா இருக்க போகுது, சம் இனிஷியலா 0வா இருக்க போகுது. இண்டெக்ஸ் இங்க பிளேஸ் பண்ணும்போது முதல்ல இந்த சம் கூட ஆட் பண்ணுவேன். அப்ப சம் என்னவாயிரும், 0ல இருந்து சம் 10 ஆயிரும் கடைசியா. இப்ப 10ங்கிறது ஆன்சரை விட பெருசுதான். அப்போ 10 தான் இப்போதைக்கு என்னுடைய ஆன்சர். திரும்ப இங்க வரும்போது என்னுடைய என்னது, சம் கூட ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 10 + 20 30. 30ன்னு கிடைக்கும் போது 30 ஆன்சரை விட பெருசுதான். ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஆன்சர் 30. அடுத்தது இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், என்னுடைய சம் கூட ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணா என்னுடைய சம் என்னவாயிரும், 0 ஆயிரும். சம் என்னவாயிரும், 30 - 30 0 ஆயிரும். அப்ப இப்போதைக்கு என்னுடைய சம் 0. 0னா நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அடுத்து என்னுடைய இங்க வருவேன்.
இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், சம் கூட ஆட் பண்ணனா கரெக்டா சம் கூட ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், 40 கிடைக்கும். ஸோ இப்போதைக்கு இந்த 40 வந்து என்னுடைய ஆன்சரை விட அதிகம். அப்ப என்னுடைய ஆன்சரை விட அதிகம்னா நான் என்ன போட்டுப்பேன், என்னுடைய 40 தான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னு நான் போட்டுப்பேன். அடுத்தது என்ன பண்ணுவேன், திரும்ப 40 கூட நெக்ஸ்ட் சம் வந்து இங்க வருமா, அப்ப 40 கூட நான் எதை ஆட் பண்ணுவேன், 50 ஆட் பண்ணும்போது இது -50. அப்ப என்னுடைய சம் என்ன வந்துடும், சம் ஈக்குவல் டு -10. சம் ஈக்குவல் டு -10 அப்படின்னு வந்துடும். அப்ப சம் ஈக்குவல் டு -10ன்னா என்ன அர்த்தம்னா, ஜீரோவுக்கும் விட கம்மியா போகுது. கரெக்டா, இந்த இடத்துல உங்களோட சம்மு 0 விடவும் கம்மியா போகுது. தென் கம்பேரிட்டிவ்லி உங்க ஆன்சர் இப்போதைக்கு பெருசா இருக்கு. அப்ப நான் என்னுடைய சப்பரேஸை இங்க இருந்து எடுத்துப்பேனா, ஏன்னா இது வரைக்கும் நான் என்னுடைய கம்ப்ளீட் சப்பரேஸை எடுத்தா என்ன ஆகுது, இங்க ஒரு பாயிண்ட்ல -15 வந்து 0வும் விட கம்மியான வேல்யூவை கொடுத்துருது. அப்ப நான் இங்க இருக்கிற சப்பரேஸ் எல்லாம் சூஸ் பண்ணவே மாட்டேன். என்ன பண்ணிடுவேன், நெக்ஸ்ட் சப்பரேவை போய் சூஸ் பண்ணுவேன். அப்போ என்னுடைய சம் என்ன வாக்கிடுவேன், 0 வாக்கிடுவேன். எப்பெல்லாம் நெகட்டிவ் வருதோ 0 வாக்கிடுவேன் சம்ம. அப்ப இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், இங்க இருக்கிற கரண்ட் வேல்யூவா ஆல்ரெடி இருக்கிற சம் கூட ஆட் பண்ணுவேன். அப்ப சம் என்னது, ஆல்ரெடி 0வா, 0 + 16 போது இப்ப சம் என்னது 60. அப்ப 60ங்கிறதே ஆல்ரெடி இருக்கிற ஆன்சரை விட அதிகம். அப்ப 60 தான் நான் சூஸ் பண்ணுவேன். அப்ப நான் சூஸ் பண்ணிருக்கிற சப்பரே இந்த ஒரே ஒரு சப்பரே தான். ஏன்னா இது வரைக்கும் சூஸ் பண்ணா எனக்கு என்ன வருது, கடைசியா நெகட்டிவ்ல வருது ஆன்சர். இது வரைக்கும் சூஸ் பண்ணா நெகட்டிவ்ல வருது, இது வரைக்கும் சூஸ் பண்ணா பாசிட்டிவ், இது வரைக்கும் சூஸ் பண்ணா நியூட்ரலா 0ல முடியுது. இதை மட்டும் சூஸ் பண்ணாலும் 40 கிடைக்கும். கரெக்டா, ஆனா இந்த ரெண்டையும் சேர்த்து சூஸ் பண்ணா என்ன கிடைக்கும், -10 கிடைக்கும். அதுக்கு நான் சூஸ் பண்ணாமே போயிருவனே. கரெக்டா, சிங்கிளா சூஸ் பண்ணிடுவனே. இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் இன்புட் பார்த்தோம்னா -3 -5 -6, -3 -5 -6. இப்போ ஆன்சரா எடுத்து எழுதணும்னா என்னது, -3 -5 -6 எழுத்தோம்னா என்னது, இனிஷியலா சம் வந்து 0, ஆன்சரும் இனிஷியலா 0, 0 கூட இதை ஆட் பண்ணோம்னா சம் -3 வரும். நான் இதை சூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன், ஏன்னா நெகட்டிவ்ல வருது சம் நெகட்டிவ்ல வந்தா திரும்ப என்ன வைக்கிடுவேன், 0வாவே வைக்கிடுவேன். திரும்ப என்னுடைய இண்டெக்ஸ் இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், சம் கூட ஆட் பண்ணுவேன். அப்ப சம் வந்து என்னவாகும், -5 ஆகும். -5 போது இதை சூஸ் பண்ணுவேனா, சூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு மினிமமே 0 தான். நான் எதையுமே சூஸ் பண்ணாம விட்டாலே எனக்கு 0 கிடைக்கும். நான் எதுக்கு இதை சூஸ் பண்ணி -5 எடுத்துக்கணும். அப்போ எப்பெல்லாம் நெகட்டிவ் கிடைக்குதோ அப்ப 0 ஆக்கிடுவேன். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் இங்க வருது, இங்க என்ன பண்ணுவேன், சம் கூட ஆட் பண்ணும்போது -6, 0 -6 -6. இப்போ இதை சூஸ் பண்ணுவேனா, சூஸ் பண்ண மாட்டேன். எப்பெல்லாம் நெகட்டிவா கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன், 0 ஆக்கிடுவேன். அப்போ ஃபைனலா என்னுடைய ஆன்சர் கடைசி வரைக்கும் 0வாவே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது என்னன்னா, இது என்ன அப்ரோச்னா, இப்போ பாருங்க என்கிட்ட 1 இருக்கு, 2 இருக்கு, -5 இருக்கு. ஓகேவா, -5 இருக்கு. நான் வந்து இதோட விட்டுறலாமா அப்படின்னு கேட்டா விட்டுறக்கூடாது. 1 2 ஒரு நிமிஷம், 1 இருக்கு 2 இருக்கு. ஸோ அடுத்து ஈஸியா உங்களுக்கு சொல்லணும்னா இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஈஸியா புரிஞ்சுப்பீங்க. ஸோ என்கிட்ட முதல்ல 5, என்னடா இது, முதல்ல 5, அடுத்தது 7, அடுத்தது -6. ஓகேவா, அடுத்தது ஒரு 10, அடுத்தது ஒரு 10, அடுத்தது -30, அடுத்தது ஒரு 2. இப்படி ஒரு அரே இருக்கு அப்படின்னா இதுல இருக்கிறதுலே மேக்ஸிமம் சப் அரே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நான் இனிமேல் தான் சூஸ் பண்ணுவேன். எப்படி, இனிஷியலா என்னுடைய சம் என்னது 0, ஆன்சர் என்னது, ஆன்சர் ஈக்குவல் டு இனிஷியலா 0. ஸோ நான் இண்டெக்ஸை இங்க பிளேஸ் பண்றேன். ஓகே, இந்த இண்டெக்ஸ்ல 5 இருக்கு, இதை முதல்ல நம்ம சம்மோட ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா நம்ம சம் என்னது 5. ஓகே, அப்ப இந்த 5ங்கிறது ஆன்சரை விட பெருசா இருக்கு. ஸோ அப்டேட் பண்ணிரு உன்னோட ஆன்சரா. திரும்ப இந்த இண்டெக்ஸ்ல வரும்போது ஆல்ரெடி இருக்கிற உன்னோட சம்மோட ஆட் பண்ணா என்னது 5 + 7 தட் இஸ் 12. அப்ப இப்போ உன்னோட சம் 12, 12ங்கிறது ஆல்ரெடி இருக்கிற உன்னோட ஆன்சரை விட பெருசா இருக்கு. ஸோ அப்டேட் பண்ணிட்டேன். இப்போ இங்க 5 வரும்போது ஆல்ரெடி இருக்கிற சம்மோட ஆட் பண்ணோம்னா 12 - 6 6. இப்போ என்னோட சம் வந்து 6. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா இதை அப்டேட் பண்ண முடியாது. சரி, அதான் 6 வருது, என்கிட்ட ஆல்ரெடி இங்க 12 இருக்கு. இந்த 12 கூட நான் 6 மைனஸ் பண்ணனா இப்ப எனக்கு 6 ஆயிடுச்சு. நான் எதுக்கு இதை சூஸ் பண்ணணும், இந்த நெகட்டிவ் சூஸ் பண்ணாம இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா 6 தான் இருக்கு. அதாவது உங்ககிட்ட 12 ரூபா இருக்கு, 12 ரூபாயில இருந்து 6 ரூபா தான் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அப்ப இனி கொடுக்க போறது என்னன்னே தெரியாது. ஆனாலும் உங்ககிட்ட என்ன இருக்கு, ஒரு லாபம் 6 ரூபாய் இருக்கு, இந்த இது இருக்கு, 6 ரூபாய் இருக்கு. அதுல இருந்து 12 ரூபா, டோட்டல் 12 ரூபால 5 + 7 12 ரூபால 6 ரூபாயை மட்டும்தான் மைனஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப பேலன்ஸ் 6 ரூபாங்கிறது உங்களுக்கு இருக்கு. எதுக்கு நீங்க மொத்தமா இதை சூஸ் பண்ணாம போறீங்க, இதை சூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5 7 6 சூஸ் பண்ணா ஒரு 6ங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, ஆன்சர் சம்ங்கிறது ஒரு 6 கிடைக்கும்ல. அதனால என்ன பண்ணணும், இதை அப்படியே வச்சிருக்கணும், 0 ஆக்க கூடாது. இப்ப நெக்ஸ்ட் என்னுடைய ஐ என்ன ஆகும், இங்க நான் மூவ் பண்றேன். ஸோ இங்க நான் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்,
பாத்தீங்களா 6 இருந்தது. இப்ப இந்த சப்பரேவை சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைச்சிருது 10 கிடைச்சிருது. 6 கூட 10 ஆட் பண்ணி 16ன்னு நான் வச்சுப்பேன். வெறும் இதை மட்டும் சூஸ் பண்ணாலும் எனக்கு என்னது ஓகே இங்க நெகட்டிவ் இருக்குல்ல, நான் நெகட்டிவ் சூஸ் பண்ண மாட்டேன்னு இதை மட்டும் சூஸ் பண்ணாலும் எனக்கு 10 தான் கிடைச்சிருக்கும். ஆனா ஆல்ரெடி எங்கிட்ட 12 இருந்தது. ஆனா இப்ப இதை கம்ப்ளீட்டா சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது 16 கிடைக்குது இதோட சம். அப்ப இந்த சம் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கிற ஆன்சரை விட அதிகம். ஸோ அப்ப நான் அப்டேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இங்க வரும்போது பாருங்க -30 -30. அப்ப 16 கூட -30 பண்ணா என்னது 14 -14 ஆன்சரு. 10 20 26 -14. நான் எதுக்கு இந்த -14 இதை சூஸ் பண்ணு, இதை கம்ப்ளீட்டா நான் எதுக்கு முதல்ல சூஸ் பண்ணும்? ஏன்னா சூஸ் பண்ணா எனக்கு -14 வருது. நான் எதையும் சூஸ் பண்ணாம விட்டாலே எனக்கு 0 கிடைக்குமே. நான் எதுக்கு இதை சூஸ் பண்ணணும்? அப்ப இந்த மாதிரி கேஸ்ல இதை ஃபுல்லா சூஸ் பண்ணாதீங்க. உங்களோட சம் என்ன வைக்கிறீங்க, எப்ப சம் வந்து -14 இருக்கோ அப்ப என்ன பண்ணிட்டீங்க, நீங்க 0 ஆக்கிட்டீங்க சம்ம. திரும்ப உங்களோட சம் என்னது 0 ஆக்கியாச்சு. இப்ப திரும்ப இங்க வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இது இண்டிவிஜுவலாவும் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இது வரைக்கும் இருக்கிற சப்பரேஸ் நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா கம்ப்ளீட்டா சூஸ் பண்ணா ரொம்ப நெகட்டிவ்ல போகுது. அப்ப இதை சூஸ் பண்ணா வெறும் 2 தான். 2ங்கிறது ஆல்ரெடி உங்க ஆன்சர்ல 16 இருக்கு. 16 விட கம்மி தான். அப்ப எடுத்து ஒரு யூஸ் இல்ல. சப்போஸ் இங்க உங்களுக்கு 20 இருக்குன்னு வைங்களேன், என்ன பண்ணுவீங்க, உங்க சம்மோட ஆட் பண்ணுவீங்கன்னா இது வரைக்கும் விட்டுட்டீங்க, உங்களோட சம் 0. அப்ப இதை மட்டும் ஆட் பண்ணும்போது ஸ்டாண்ட் அலோன் சப்பரேஸா ஒன்னு சூஸ் பண்ணுவீங்க. அப்ப சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் இந்த 20 ஆட் பண்ணுவோமா, 20 ஆட் பண்ணா இப்ப சம் வந்து 20 இருக்குமா, 20 பழைய ஆன்சரை விட அதிகமா. ஸோ அப்போ 20ங்கிறது அப்டேட் பண்ணி ஃபைனலா உங்க ஆன்சர் இஸ் 20. ஸோ இதுதாங்க அப்ரோச். ஓகேவா? ஸோ இதை ப்ராப்ளமா நம்ம சால்வ் பண்ணணும். இதை அப்படியே இங்க கோடா போடணும்னா என்ன பண்ணணும், ஸோ மேக்ஸிமம்ங்கிறது அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அப்டேட் பண்றதுக்கு சம்முங்கிறதையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆனா 2 லூப் தேவையில்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம், ஸோ சம்முங்கிறதையும் வெளியவே வச்சுக்கலாம். நான் உள்ள இருக்க தேவையில்லை. மேக்ஸிமம் வச்சாச்சு, சம் வச்சாச்சு. முதல்ல என்ன பண்ணுவோம், சம் ஆட் பண்ணுங்க. சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஏவா, ஓகே, அரே ஆஃப் ஐ. ஓகே, இப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் கூட கம்பேர் பண்ணிக்கணும். நீங்க ஆட் பண்ணும்போது உங்களோட சம் நெகட்டிவாவும் வரலாம், இல்ல இந்த சம் பாசிட்டிவாவும் வந்திருக்கலாம். அப்ப மேக்ஸிமம் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஒன்னு மேக்ஸிமம்ல இருக்கிற 0வா இல்ல சம்ல இருக்கிற ஆன்சரா, புதுசா சம் பண்ணிருக்கிறதான்னு பாத்துருவேன். இப்போ ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, இஃப் உங்களோட சம்மு லெஸ் தென் 0வா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், சம்ம திரும்ப ரீசெட் டு 0. அவ்வளவுதாங்க. இதுல வேற ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கா, எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை. ஃபைனலா ரிட்டர்ன் மேக்ஸ். இப்போ இதை நான் வந்து சப்மிட் கோடு கொடுக்குறேன். போன டைம் என்னாச்சு, சில டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகல, 3 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகல. இப்ப பாருங்க லார்ஜ் டெஸ்ட் கேஸ் என்ன ஆகுது, 80க்கு 80யும் பாஸ் ஆயிடுச்சு, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே அக்செப்டட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நம்புறேன். இதே சமயத்துல இந்த வீடியோவை நீங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி புதுசா கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் கைஸ். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.